தங்கத்தின் மீது ஒரு மனிதனுக்கு இவ்வளவு ஆசை வந்து விட்டது. தங்கம் இல்லைனா கூட உங்களால் வாழ்ந்துட முடியும், தண்ணி இல்லைனா வாழ முடியுமா? சயின்டிஃபிக்கா வாழக்கூடிய மனிதன் தங்கம் அவசியம் என்ற நிலையில் வாழ்கிறான். மனித உடம்பில் தங்கம் விளையும் இடம் என்ற ஒன்று இருக்கிறது. தகரத்தை தங்கமாக மாற்றும் கலைக்கு பேரு ரசவாதம் அல்லது ஆல்கமி. இறைவனை நோக்கி சென்று கொண்டே இருக்கும்போது நம் உடலும் தங்கமாக மாறும். ஞானியர்களுக்கு தெரியும் இதனால் ஒரு பயனும் இல்லை என்று. அவர்களாகவே இருக்கிறார்கள். பெரிய பேராசை மிக்க இந்த உலகத்தில் யாருக்கு எது வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் நடக்கலாம். ஜீவகாருண்யத்தில் இருக்கும்போது உயர்ந்த நிலையான அந்த ரசவாதத்தையும் உங்களால் எதிர்பார்ப்பில்லாமல் இருக்கும்போது இறைவன் அந்த அருளை கொடுத்து விடுகிறார். குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். சமீப காலமாக நிறைய தகவல்களை செய்திகளை தொடர்ந்து நம்மால் பார்க்க முடிகிறது. தங்கத்தின் விலை குறைந்து கொண்டே போகிறது, தங்கத்தினுடைய வேல்யூ இல்லாமல் போயிடுமா, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சிங்கன்னா தங்கத்தின் விலை கிடுகிடுவென ஏற்றம், தங்கத்தினுடைய தேவை, தங்கத்தின் மீது இருக்கக்கூடிய அந்த ஆசை மக்களுக்கு அதிகமாகி கொண்டே போய், இப்படி ஒரு பக்கம். இது ரெண்டு பக்கம் இருந்தாலும் இதில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, தங்கத்தின் மீது ஒரு மனிதனுக்கு இவ்வளோ ஆசை வந்து விட்டது. நம்ம இதில் ஷேர் மார்க்கெட்னால இறங்குதா, நம்ம இந்தியாவோட RBI ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஃபாரின்ல இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட அளவு தங்கத்தை மீண்டும் இந்தியாவுக்கே கொண்டு வரணும், எங்கள் தங்கத்தை நீங்கள் கொண்டு போயிட்டீங்க, மீண்டும் இங்கே நாங்கள் கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லி கொண்டு வருவதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபட்டிருக்காங்க. அதில் கொஞ்சம் வரவும் ஆரம்பிச்சிருச்சு. ஏன் அப்படின்னா, ஒரு நாட்டினுடைய பொருளாதாரம் என்பது அந்த நாட்டில் இருக்கக்கூடிய கோல்டு பார்ஸ், பெரிய பெரிய பார்ஸாக இருக்கும். இந்த தங்கத்தை மையமாக வைத்து தான் நாட்டினுடைய பொருளாதாரம் GDPன்னு சொல்லுவாங்க, அது கணக்கிடப்படுகிறது. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய சில நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா தங்கத்தை தாண்டி நீர் பொருளாதாரத்திற்கு விட்டது. தங்கம் இல்லைனா கூட உங்களால் வாழ்ந்துட முடியும், தண்ணி இல்லைனா வாழ முடியுமா? செத்துருவோம். சாப்பாடு இல்லாமல் வாழ முடியுமா? செத்துருவோம். அப்போ தங்கத்தினுடைய அவசியமாக எதாக கருதப்படுகிறது அப்படின்னா, தண்ணீர் நிறையா இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் பல இடங்களில் இப்போ தண்ணி இல்லாமல் போகக்கூடிய சூழ்நிலை வந்துருச்சு. தங்கம் நிறையா இல்லைன்னு நினைக்கிறோம், அதனால தங்கத்தினுடைய வேல்யூ அதிகமாகிடுச்சு. அப்போ பல நாடுகள் பார்த்தீங்க அப்படின்னா நீர் பொருளாதாரத்திற்கு விட்டது. எந்த நாட்டில் நீர் அதிகமாக இருக்கிறதோ அந்த நாடு தான் வளமையான நாடு, அந்த நாடு தான் மிகவும் சக்தி வாய்ந்த நாடு, அந்த நாடு தான் பொருளாதாரத்தில் மேலாக இருக்கக்கூடிய நாடு என்று அந்த ஒரு நிலைக்கு விட்டது. இதில் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, தங்கத்தின் மீது இவ்வளவு ஆசை பெற்ற ஒரு மக்கள், அந்த தங்கத்தின் மீது இருக்கக்கூடிய ஆசை குறைவதே இல்லை. எவ்வளவு வாங்கி போட்டாலும் குறைய மாட்டேங்குது, பதுக்கி வச்சாலும் குறைய மாட்டேங்குது. ஏன்னா அது அவசியமான ஒன்றாக கருதப்படுகிறது. இந்த பணம் கூட பார்த்தீங்கன்னா மதிப்பிழப்பு சென்றாலும் கூட, இப்போ நம்ம நாட்டில் டிமானிட்டைசேஷன் ஒன்று பண்ணாங்க. 500 ரூபா நோட்டு, 1000 ரூபா நோட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா செல்லாது அப்படின்ற மாதிரி கொண்டு வந்தாங்க. அப்புறம் மறுபடியும் 2000 ரூபா நோட்டு கொண்டு வந்தாங்க, மறுபடியும் அப்புறம் அது செல்லாதுன்னு கொண்டு வந்தாங்க. அப்போ ஒரு கலர் பேப்பர் வேல்யூ இல்லாமல் போயிடுன்னு சொல்லியாச்சு. இந்த தங்கத்தை நீங்க எந்த நாட்டில் கொண்டு போய் கொடுத்தீங்கனாலும் வேல்யூ தான். ஏன்னா அந்த தங்கத்தினுடைய மதிப்பு என்பது உலகெங்கிலும் பார்க்கப்படுகிறது. அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மனித அறிவில் தங்கம் அவசியம் என்ற நிலையில் வாழ்கிறான், அதை நாம் பாராட்ட வேண்டும், மாற்று கருத்து இல்லை. ஆனால் உண்மையாகவே மனித உடம்பில் தங்கம் விளையும் இடம் என்ற ஒன்று இருக்கிறது. அந்த தங்கம் விளையும் இடத்தை எப்போ ஒருத்தங்க ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறீங்களோ உங்களது உடம்பே தங்கத்தை உற்பத்தி செய்து கொள்ள முடியும். இப்போ நீங்கள் கேட்கலாம், அப்போது நான் வெளியே தங்கம் வாங்க வேணாமாங்க, என் உடம்புல நான் தங்கத்தை உற்பத்தி பண்ணிட்டேன்னா இந்த தங்கத்தை நான் விற்று காசாக்கிக்கலாமான்னு கேட்டிங்கன்னா, இது அதற்காக செய்வது அல்ல. வள்ளலார் தங்கம் விளையும் இடம் என்று ஒரு இடத்தை கூறுகிறார். அது எந்த இடம் அப்படின்னா, உங்களது புருவ மத்தி, அதாவது எக்ஸாக்டாக சொல்லணும்னா பீனியல் கிளாண்ட். முதல்ல பிட்யூட்ரியை தாண்டி இருக்கக்கூடிய பீனியல் கிளாண்ட். சயின்டிஸ்டாலேயே அதற்கு விளக்கம் கொடுக்க முடியல. அதான் இன்ட்யூஷனை கொடுக்குது, அதுதான் பிரபஞ்ச ரகசியங்களை பற்றி தகவல்களை வாங்கி கொடுக்குது. மேலே இருக்கக்கூடிய சேட்டிலைட் எப்படி கீழே இருக்கக்கூடிய சிஸ்டத்துக்கு எல்லா தகவலையும் கொடுக்குதோ, அந்த மாதிரி பீனியல் கிளாண்ட் என்பது பிரபஞ்சமாக பேரண்டமாக ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இருக்கிறது. எப்போ ஒரு மனிதன் கொஞ்சம் தெளிவாக நம்ம பரம்பொருள் யோக பயிற்சி, புருவ மத்தியத்தை கவனிக்கக்கூடிய இந்த பயிற்சி, எப்போது ஒரு மனிதன் தொடர்ச்சியாக பரம்பொருள் யோகமோ அல்லது எந்த வகையான யோக பயிற்சிகளை தொடர்ச்சியாக செய்து கொண்டே வரும்போது புருவ மத்தியத்திற்குள் இருக்கக்கூடிய அந்த ஆன்ம சக்தி என்பது வலுப்பெறும் போது, பீனியல் கிளாண்ட் ஆக்டிவேட் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களது ஒவ்வொரு செல்களும் தங்கமாக மாறும், அருளாக மாறும். அப்படின்னா நீங்கள் இந்த படத்தில் பார்க்குற மாதிரி தங்கமாகவே சுற்றிட்டு இருப்பானு கேட்டால் அப்படி அல்ல. வள்ளலார் அந்த காலத்தில் ஒரு அரசு அதிகாரி நீ எல்லாம் தங்கமாக மாற்றுவீங்களாமே, தங்கமாக மாற்றுறது என் வேலை இல்லைங்க, அது திருவருளால் நிகழ்வது அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன, நான் ஒரு நிலையில் இருக்கிறேன், அந்த நிலையில் இருக்கும்போது இறைவன் எனக்கு அந்த ஆற்றலை கொடுக்கிறார். அது இங்கிலீஷில் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஆல்கமி அப்படிம்பாங்க, ALCHEMY. ஆல்கமினா என்னன்னா ரசவாதம்னு அர்த்தம்.
நமது முன்னாடி இருந்த குருகுலங்களில் முன்னாடி இருந்த ஞான விளக்கங்களில் ஞான பாடங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆல்கமியை பற்றி நிறைய இருந்தது. திருமூலர் எழுதியிருக்கிறார், அதுபோக அகத்தியர் வந்து எழுதியிருக்கிறாரு. இந்த அரசு அதிகாரி எங்கே இந்த குச்சியை தங்கமாக மாற்றி காட்டுங்க அப்படின்னு வந்து சொன்னோன்னே அவர் கையில் இருந்த குச்சியை வந்து கொடுக்குறாரு, குச்சியை கையில் வாங்குறாரு, மொத்தமும் தங்கமாக மாறிடுச்சு. உடனே அந்த குச்சி தங்கமாக மாறிவிட்டது. பக்கத்தில் இருக்கிறவங்களாம் ஆச்சரியப்பட்டு போனாங்க. மறுபடியும் வந்த குச்சியை மறுபடியும் அவர் கையில் கொடுக்குறாரு, தங்கம் மீண்டும் குச்சியாகவே மாறிடுச்சு. சேஷாத்திரி சுவாமிகள்னு சொல்லிட்டு ஒரு சுவாமிகள் இருந்தார், நம்ம ரமண மகரிஷி ஆசிரமம் பக்கத்தில் இருந்த ஒரு சுவாமிகள், இப்போ கூட அவரோட சமாதி இருக்குது. ஸோ அவர் மலம் கழித்தார் என்றால் அந்த மலம் மொத்தமும் தங்கமாக மாறிவிடும். இது முன்னாடியே ஒரு கதையில் கூட உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஒரு வீட்டுக்கு போகிறாரு, அந்த வீடு ரொம்ப வறுமையான ஒரு வீடு. கொல்லைப்பக்கம் போய் உட்காந்து வந்து மலம் கழிக்கிறார். மலம் கழித்துட்டு மீண்டும் வந்து கிளம்பி வரும்போது அந்த அம்மா கிட்ட வந்து கொல்லைப்பக்கம் கொஞ்சம் நான் வச்சுருக்கேன், அதை நீ எடுத்து உனக்கு பயன்படுத்திக்கணும்னு இந்த அம்மாவுக்கு ஒரே டவுட், என்னையா சொல்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டார். போய் பார்த்தா அவர் மலம் கழித்த இடத்தில் மலம் மொத்தமும் தங்கமாக மாறி இருக்கு. அப்போ அந்த தங்கத்தை வந்து ஒரு சில பேர் எதற்காக பயன்படுத்தினாங்கன்னா வீட்டுக்காக பயன்படுத்தினாங்க, இந்த உலக வாழ்க்கைக்காக ஒரு சில விஷயங்களை வந்து தங்கமாக மாற்றி விட்டார்கள். அப்போ என்னன்னா தகரத்தை தங்கமாக மாற்றும் கலைக்கு பேர் ரசவாதம் அல்லது ஆல்கமி. இது வந்து அதிக ஆசை பெற்றவர்களுக்கு இது சித்தியாகாது. ஆனால் இந்த யோக மார்க்கத்தில் ஞான மார்க்கத்தில் இறைவனை நோக்கி சென்று கொண்டே இருக்கும்போது நம் உடலும் தங்கமாக மாறும், நாம் பார்க்கும் பொருளும் தங்கமாக மாறும், நினைத்து பார்க்க முடியாத ஆற்றலை நாம் பெற முடியும். இதை வந்து கோரக்கர் சித்தரும் செய்து காட்டியிருக்கிறார். மச்சமுனிநாதருக்கு மாயினால் ஆட்பட்டு இருக்கும்போது சிறுநீர் கழித்து ஒரு குன்றையே தங்கமாக வந்து மாற்றி இருக்கிறார். ஸோ இப்பேற்பட்ட பேரதிசயங்கள் எல்லாம் இந்த காலகட்டங்களில் நிகழ்ந்திருக்கு. திருவள்ளுவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மனைவியினுடைய அந்த ஒரு தங்கத்தின் மேலே அவங்களுக்கு இருக்கக்கூடிய சின்ன ஒரு பற்று, அதை நீக்குவதற்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரும் வந்து ஒரு மலையவே தங்கமாக வந்து மாற்றியிருக்கிறார் என்று வரலாறு சொல்வது உண்டு. அப்போ ஞானியர்கள் வந்து பைத்தியக்காரர்கள் அல்ல, ஞானியர்கள் பிச்சைக்காரர்கள் அல்ல. ஞானியர்களுக்கு தெரியும் இதனால் ஒரு பயனும் இல்லை என்று அவர்களாகவே இருக்கிறார்கள். இந்த உலக மக்களுக்கு ஒரு சில விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கும் போது பிச்சைக்காரன், வாழ தகுதியற்றவன், வாழ வழி இல்லாதவன்ற நிலையிலிருந்து உபதேசம் செஞ்சோம் அப்படின்னா இன்று யாரும் கேட்பதற்கு தயாராக இல்லை. ஏன்னா இந்த உலக வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ஒருத்தன் ஜெயிச்சு காட்டியிருக்கணும், டீசெண்டாக இருக்கணும், டிப்டாப்பாக இருக்கணும், மாசாக இருக்கணும், அப்போ தான் அந்த நம்பிக்கை என்பது வருகிறது. ஆனால் இதே வந்து விட்டுட்டு ஒரு பிச்சைக்கார தன்மையிலேருந்து நான் உங்களுக்கு உபதேசம் பண்ணுறேன் வாங்கன்னு கூப்பிட்டா இன்றைக்கி யாரும் வருவதற்கு தயார் நிலையில் இல்லை. அதற்குண்டான பேண்ட்வித்தும் கெப்பாசிட்டியும் நம்ம வந்து லீகலி அஃபிஷியலி ரெடி பண்ணாமல் இன்றைக்கு இந்த மக்களுக்கு இந்த உபதேசங்களை கொடுக்க முடியாது. அப்போ ஃபைனலாக இதில் நீங்கள் உணர வேண்டிய தத்துவம் ஒன்றே ஒன்று தான். தங்க விலை ஏறுது இறங்குது. ரெண்டாவது, மனிதனுடைய உடலில் தங்கம் உற்பத்தியாகக்கூடிய இடம் புருவ மத்தியத்தில் இருக்கக்கூடிய அந்த பீனியல் கிளாண்ட், அங்கேயே கவனம் செலுத்தும் போது பரம்பொருள் யோகம் நாம் சொல்லி கொடுத்த மாதிரி முன்னாடியே வெளிப்படையாக பரம்பொருள் யோகத்தை வந்து ரிவீல் பண்ணியிருக்கோம். அந்த பயிற்சியை தொடர்ச்சியாக செய்து கொண்டே வரும்போது இம்மிடியட்டாக உங்களால் எந்த ஒரு பொருளையும் நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத காம்பினேஷனை மாற்ற முடியும். இப்போ H2O வாட்டர், ஹைட்ரஜன் 2 ஆக்சிஜன் 1 அப்படின்னு இருக்குன்னா அந்த மூலக்கூறினால் மாற்றம் செய்யக்கூடிய அந்த அறிவு தானாகவே விளங்கும் என்று கூறுகிறார்கள். இப்போ நீங்கள் கேட்கலாம், அப்படின்னா நீ தங்கமாக மாற்றி காட்டுன்னு ஈஸியாக கேட்கலாம். இப்போது 10வது படிக்கக்கூடிய ஒருத்தர் இப்படி PhD சப்ஜெக்ட்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? நான் 10வது படிச்சுட்டு அப்புறம் 11வது படிக்கலாம், அப்புறம் 12வது படிக்கலாம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயர் காலேஜ் போகலாம், அப்புறம் வந்து அதில் 3 வருஷம் முடிக்கலாம், அப்புறம் அதில் ஒரு PG போகலாம், அதுக்கப்புறம் ஃபைனலாக PhD முடிக்கலாம். அதுக்காக ஒருத்தர் 10வது படிக்கும்போது PhDன்னு ஒன்று இருக்குன்னு சொல்லவே கூடாதுன்னா எப்படி? அதனால்தான் கூறுகிறேன், காலம் இல்லை. வயநாட்டில் நடந்தது நமக்கு எப்போது வேண்டுமானாலும் நிகழலாம். பெரிய பேராசை மிக்க இந்த உலகத்தில் யாருக்கு எது வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் நடக்கலாம். உயிருக்கு ஆபத்துகள் ஏற்படலாம். அதனால் காலத்தை விரயம் செய்யாமல் யோக வழியில், ஞான வழியில் சித்தர்களை நோக்கி நாம் பயணம் செய்யும்போது, உண்மையான தன்மையை நோக்கி பயணம் செய்யும்போது, இயற்கையினுடைய உண்மையான ரகசியங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றதை நோக்கி நாம் பயணம் செய்யும்போது நீங்களே மாபெரும் பேரதிசயமாக பேராற்றலாக மாறிவிடுவீர்கள். தங்கம் செய்கிறதெல்லாம் கடைசியில். முதல்ல இந்த உடலினால் நல்ல ஒழுக்கமாக மாறும், இந்த உடல் நல்ல ஆரோக்கியமாக மாறும், வாழ்கிற வாழ்க்கையில் தெளிவு ஏற்படும், சிந்தனையில் தெளிவு ஏற்படும், பிற உயிர்களை நேசித்து மதித்து நடக்க ஆரம்பிப்பீர்கள். அப்போவே நல்ல பொருள் ஈட்ட ஆரம்பிச்சிருவீங்க. பட் எதன் மீதும் பற்று இருக்காது. ஒரு கட்டத்துக்கு மேலே இறையருளை பெற ஆரம்பிப்பீர்கள், இறை சக்தியை பெற ஆரம்பிப்பீர்கள். நினைத்து பார்க்க முடியாத கொஞ்சம் மாற்றங்கள் தொடர்ச்சியான யோக பயிற்சி ஜீவகாருண்யத்தில் இருக்கும்போது உயர்ந்த நிலையான அந்த ரசவாதத்தையும் உங்களால் எதிர்பார்ப்பில்லாமல் இருக்கும்போது இறைவன் அந்த அருளை கொடுத்து விடுகிறார். இந்த தங்கத்தை பற்றிய புரிதல் உங்களுக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். வெளியில் தேடி தங்கம் சேர்க்கணும்னு நினைக்கிறது ஒரு வகை. அதை கடந்த இன்னொரு வகை என்ன அப்படின்னா, நம்மால் தானாகவே உள்ளுக்குள் இருந்து தங்கத்தை உற்பத்தி செய்ய முடியும், வெளியேவும் தங்கமாக மாற்ற முடியும். இப்படி செய்து நிகழ்த்தி இருக்கக்கூடிய சித்தர் பெருமக்கள் பல இடங்களில் இருக்கிறார்கள். நன்றி, வணக்கம்.